வணக்கம். நான் உங்கள் சரவணன், நேஷனல் அகாடமி விழுப்புரம். உங்களுக்கு உலகளாவிய பரந்த ஒரு அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவல் புத்தகத்தை படிக்கணுங்க. நம்ம இந்திய தேசிய அளவில் அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய அளவிலான புத்தகத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். நம்முடைய மாவட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாவட்டத்தை சார்ந்த சிறப்பம்சங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளூர், நாம் பிறந்த பகுதியை சார்ந்த விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது நாம் பழகிய பகுதியான உள்ளூரை, நம்முடைய ஊர், நம்முடைய சுற்றுப்புறத்தை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதை முழுசாக படிக்கணும், ஒரு நாளைக்கு முழுக்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மாவட்டத்தை முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாவட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு வாரம் நிறைய டைம் எடுத்து ஒதுக்கி ஒரு வாரம் அதுக்காகவே ஒதுக்கி படிக்க முடியும். மாநில அளவில் அத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு வாரம் ஒதுக்கி மாநிலத்தினுடைய சிறப்பு அம்சங்களை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய தேசிய அளவில் முக்கியமான சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மாதம் ஒதுக்க வேண்டும். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம். அதே போல் உலகளாவிய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வருடம் அதற்காக ஒதுக்கி தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் போட்டித் தேர்விலே எந்த விதமான போட்டித் தேர்வதாக இருந்தாலும் உங்களால் எந்த மாதிரியான கேள்வியை கேட்டாலும் உங்களால் சிறப்பாக பதில் எழுத முடியும். ஆக லோயரில் ஆரம்பித்து ஹையர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களையும் மீறி அறிவாற்றல் உங்களுக்குள்ளே பெருகும். பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கும். எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் உங்களால் மிக சிறப்பாக பதில் எழுதி அந்த போட்டித் தேர்விலே நீங்கள் தான் பெஸ்ட்டாக வருவீங்க. இந்த பழக்கத்தை எப்படி கொண்டு வருது அப்படின்னா, ஒரு வேலை நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை வச்சுக்கோங்களேன். நாளைக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணும் அப்படின்றது உங்கள் டைரியில் நாளைய தேதியில் எழுதுங்க. 1 2 3 4 5 சொல்லிட்டு எந்தெந்த வேலைகள்லாம் மிக முக்கியமானது ஆரம்பத்தில் எழுதி நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் வரிசைப்படுத்தி எழுதுங்க. அடுத்த நாள் ஒவ்வொரு வேலையாக அந்த டைரி பார்த்து ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டே வாங்க. எல்லா வேலையும் அந்த குறிப்பிட்ட நாளில் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் சில வேலைகள் தவிர்க்கப்படலாம். ஆகவே அன்று இரவு அன்றைய தேதியில் நீங்கள் குறிப்பிட்ட வேலைகளில் எது எது முடிஞ்சிருக்கோ அதை எல்லாத்தையும் டிக் பண்ணுங்கள். எதை நீங்கள் செய்ய முடியாமல் போச்சோ அந்த வேலைகளை அடுத்த நாளில் முதல் வேலையாக இதை எல்லாத்தையும் விடுபட்டது முதல்ல எழுதுங்க. அதன் பிறகு நாளை தொடர வேண்டிய வேலையை அதற்கடுத்து எழுதுங்க. அதே போல் அடுத்த நாளும் முடித்த வேலைகளை டிக் பண்ணுங்கள். முடிக்காத வேலையை அடுத்த நாள் கொண்டு போவாங்க. இப்படியே நீங்கள் ஒரு நாட்குறிப்பில் உங்களை தகவமைத்து கொடுத்து இங்கே வேலைகளை சிறப்பாக செய்ய ஆரம்பித்தால் அந்த திட்டமிடல் மிக சரியாக சேரும். நேரம் போதவில்லை என்ற வார்த்தை திட்டமிடாதவர்களின் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நேரமே பத்தலைங்க, எவ்வளோ வேலைக்கு நேரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் அவங்க சரியாக திட்டமிடவில்லை என்ற அர்த்தம். ஆக உங்களுக்கு திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக செய்தால் அன்றைய வேலை சிறப்பாக உங்களுக்கு முடியும். அடுத்தடுத்த வேலைகளை உங்களுக்கு சிறப்பாக செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் இந்த பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களால் எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியும். குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்கள் இந்த எந்தெந்த வேலையை எப்படி நோட் பண்ணி செஞ்சு முடிச்சிங்களோ அதே போல் படிக்க வேண்டிய பாடப்பகுதிகளை, பாடங்கள், தலைப்புகள், உள் தலைப்புகள் என்று குறிப்பிட்டு அதை மிக சரியாக படித்து மீதி படிக்க வேண்டியதை விடுபட்டதை அடுத்த நாள் கொண்டு போய் எழுதுங்க. படிங்க, சூப்பராக படிக்கலாம், எல்லோரோட பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக நீங்கள் படித்து அற்புதமாக சேவ் ஆகும். எந்த நேரத்தில் ஆகினாலும் நம்ம ரீகால் பண்ணலாம். சொடக்குன்னு கம்ப்யூட்டரில் எப்படி ஆன்சர் வருது அது மாதிரி மைண்டில் ரீகால் ஆகும். பெஸ்ட் ஆன்சரை நீங்கள் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் தான் அந்த போட்டித் தேர்வில் ஃபஸ்ட்டாக வருவீங்க. ஆக இந்த மாதிரி உங்களை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நேரமே கிடைக்கலன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டீங்க. திட்டமிட்டது போல எல்லா வேலையும் செய்து முடித்து நீங்கள் தான் அந்த தேர்விலே மிக சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்த தேர்விலே நீங்கள் எப்படி தயாராகணும், எந்தெந்த தேர்வுகள் இருக்குது, எந்தெந்த தேர்வுக்கு உங்களுக்கு தயார்படுத்த விரும்புகிறீங்க, அது எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்றது கருத்தர் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எங்களால் முடிந்த சிறப்பான செயல்பாடுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.